friends, so welcome to our channel H Rija Ganesh. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நான் லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒன் டே ஃபுல்லா காப்ல நிறைய ஸ்பாட்ஸ் கவர் பண்ணிட்டு ஸோ அடுத்த நாள் நாங்கள் ஒன் டே கார்க்ல தான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் கார்க்குக்கு வந்தீங்கன்னா எந்தெந்த ஸ்பாட்ஸ் கவர் பண்ணலாம் அண்ட் எங்கே ஸ்டே பண்ணலான்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் கார்க்கில் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னா இம்பீரியல் ஹோட்டல் இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இம்பீரியல் ஹோட்டல் வந்து சிட்டி சென்டர்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேயுமே ரொம்ப உள்ளே போக தேவையில்லை. ஸோ சிட்டி சென்டர்லேயே இருக்குது. அண்ட் இம்பீரியல் ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது ஒரு 200 years ஓல்டான ஹோட்டல். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இது 200 years இந்த ஹோட்டலுக்குங்கிற மாதிரி கேட்பீங்க கேள்வி. அந்த அளவுக்கு சூப்பராக ரெனோவேஷன் பண்ணி சூப்பராக இருக்கும் ஹோட்டல். ஸோ ஏதோ ஒரு பேலஸ்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருக்கும் இந்த ஹோட்டலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஃபீல் தான் இருக்கும். அண்ட் இந்த ஹோட்டல் வந்து 1813 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் 200 years ஓல்டு இந்த ஹோட்டலுக்கு. அண்ட் இந்த ஹோட்டலில் வந்து ஆக்சுவலாக ஜிம் அண்ட் ஸ்பா அண்ட் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இருந்தது. அண்ட் ஆல்சோ நாங்கள் இந்த ஹோட்டலில் ஒன் டே ஸ்டே பண்ணுறதுக்கு, ஒன் நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு €150 கொடுத்துருந்தோம். அண்ட் ஸோ ப்ரைஸஸ் வேரி ஆகலாம். ஸோ நீங்கள் டிபெண்டிங் ஆன் டே, ஸோ எந்த டே போகிறீங்கன்னு சொல்லி ஸோ டேயை பொறுத்து ஸோ இந்த ப்ரைஸஸ் வேரி ஆகலாம். ஸோ நாங்கள் €150 கொடுத்துருந்தோம். அண்ட் ஆல்சோ இந்த ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சொல்லவே தேவையில்ல, பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அவங்க ஒரு மெனு வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நிறையா டிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டிஷ்ஷஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ ஹோட்டல் உள்ள இன்டீரியர் எல்லாம் சொல்லணும்னா ரொம்பவே அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஒரு பழைய காலத்து ஒரு ஃபீல் மாதிரி, ஒரு பேலஸ் மாதிரி இருந்துச்சு ஹோட்டல். ஸோ கண்டிப்பாக இந்த கார்க்குக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ நாங்கள் ஹோட்டலவே ஒரு வீடியோ பிடிக்கிறதுக்காக தனியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ உள்ள எல்லா ஏரியாஸ்க்கும் போய் நீங்கள் கவர் பண்ணிட்டு வாங்க. சூப்பராக இருக்கும். ஜிம் அண்ட் ஸ்பா எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் தனியாக ஆக்சுவலாக இந்த ஹோட்டலில் தனியாக சூட்ஸ் ரூம் கூட இருக்குது. ஸோ சூட்ஸ் எல்லாம் கூட இருக்குதாங்க. ஸோ நம்ம டிபெண்டிங், ஸோ ஃபேமிலிக்குள்ளே வரோம் அப்படின்னா நீங்கள் ஒரு சூட் ரூம் எடுத்துக்கலாம். நான் இப்போ எங்கே நடந்து போயிட்டுருக்கேன், ஸோ ஜிம் அண்ட் ஸ்பாலாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக அன்றைக்கி கிளம்புறனால எங்களுக்கு சரி போகிறதுக்கு முன்னாடி ஹோட்டல் ஃபுல்லாக போய் ஒரு சுற்றிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் ஜிம் அண்ட் ஸ்பா எல்லாம் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி தான் போயிட்டுருக்கேன். அண்ட் கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ஒரு நாள் ஸ்டே பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்காகவே நீங்கள் ஸ்டே பண்ணணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் ஏதாச்சும் பிளான் பண்ணுறீங்கன்னா கூட ஸோ ஈவெண்ட் நடத்துறதுக்காகவும் அவங்க ஒரு பிளேசஸ் வச்சுருக்காங்க அங்கே வித் ஃபுட் கூட உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஏதாவது ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் அங்கே கூட புக் பண்ணலாம். ஸோ நாங்கள் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்த போது எங்களுக்கு ஒரே ஒரு ட்ராபேக், ஆக்சுவலாக ஒரு 2 ட்ராபேக்கே இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராபேக் என்னென்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலோட வியூ வந்து ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இல்லை. ஸோ ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பில்டிங் வியூ தான் இருந்துச்சு எங்களுக்கு. அண்ட் ஸோ நீங்கள் ஒரு நல்ல வியூ ஆக்சுவலாக ஒரு நல்ல வியூ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வேறு ஹோட்டல்ஸ் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். பட் எங்களுக்கு ஒரு நல்ல வியூ இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் லைக் விண்டோ திறந்தால் எங்களுக்கு பக்கத்தோட பில்டிங் தான் தெரிஞ்சுது. அண்ட் செகண்ட் ட்ராபேக் என்னென்னா இதோட பார்க்கிங் ஒரு பெரியவே ஒரு ட்ராபேக். ஸோ ஹோட்டலுக்கு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங், ஸோ ஹோட்டல் பக்கத்துலேயே பார்க்கிங் எல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஹோட்டல் ஒரு சைடில் இருக்குது அண்ட் பார்க்கிங் லைக் நியர்லி 500 meters போகணும். ஸோ நீங்கள் ஒரு சைட் பார்க் பண்ணி வந்து உங்கள் லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்ப ஹோட்டலுக்கு நடந்து வரணும். ஸோ அதுவுமே எங்களுக்கு ஒரு ட்ராபேக்காக தான் இருந்தது.
ஸோ நாங்கள் அடுத்து இம்பீரியல் ஹோட்டலில் இருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes வாக்கில் இங்கிலீஷ் மார்க்கெட் இருந்தது. ஸோ இங்கிலீஷ் மார்க்கெட் ஆக்சுவலாக ஒரு ஃபேமஸான ஸ்பாட், ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் கூட சொல்லலாம். ஸோ ஸோ இங்கிலீஷ் மார்க்கெட் ஆக்சுவலாக எங்கள் ஹோட்டலில் இருந்து ஒரு 5 minutes வாக் தான். ஸோ போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் மார்க்கெட் போயிருந்தோம். ஸோ இது ஒரு ஃபேமஸான ஃபுட் மார்க்கெட், அதுவும் சிட்டி சென்டர்லேயே இருக்குது. அண்ட் ஸோ இந்த மார்க்கெட் ஸோ 1788லேயே இந்த மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் பின் லைக் 19th centuryலேருந்தே இந்த இங்கிலீஷ் மார்க்கெட் இருக்கு. ஸோ நாங்கள் அங்கே லோக்கல்ஸ் அங்கே இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்டிருந்தோம் போது அவங்க ஸோ இங்கிலீஷ் மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக நம்ம ஊரில் இருக்கிற உழவர் சந்தை மாதிரி. ஸோ எப்படின்னா அவங்க ஃபார்மர்ஸோட லோக்கல் ப்ரொடியூஸ் எல்லாம் வந்து இங்கே தான் வந்து சேல் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இங்கிலீஷ் மார்க்கெட் ஆக்சுவலாக இது ஒரு one of the oldest market in Ireland. So இங்க fruits, vegetables and chocolates and meat எல்லாமே இங்க இருந்தது. ஸோ பேக்கரி, இது எல்லா கேக்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேக் ஷாப் ஆக்சுவலாக அங்கே ஒரு ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ இவங்க ஒரு ஸ்பெஷலாக ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி கேக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும், பார்த்தாலே ரொம்ப சாப்பிடலான்னு தோணும். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி கேக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய ஃப்ளேவர்ஸில் இருந்துச்சு. ஸோ நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கியிருந்தேன். அண்ட் ஸோ நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, நீங்கள் நிறைய ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஸோ எல்லாமே இருந்துச்சு. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸோ நம்ம நார்மலாக நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்குற மாதிரி இருக்காது வெஜிடபிள்ஸ் எல்லாமே. ஸோ அது நம்ம ஃபார்மர்ஸோட ப்ரொடியூஸ் அவங்க அங்கேருந்து நேராகவே ஸோ அவங்க ஃபார்ம்லேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆக்சுவலாக. அண்ட் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இங்கிலீஷ் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறையாவே இருக்குது உங்களுக்கு. அண்ட் சாக்லேட்ஸ் எல்லாவும் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மீட்டும் கூட அங்கே ரொம்பவே நிறையா ஷாப்ஸ் இருந்துச்சு மீட்டுக்கு. அண்ட் ஃபிஷ்ஷஸ், மீட்ஸ் எல்லாத்துக்கும் நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த கேக் தான் நான் அங்கே பர்ச்சேஸ் பண்ணினது. ஸோ இது எப்படின்னா நம்ம கேக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல பெரிய ஷேப்பில் தான் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி அந்த பெரிய கேக்ஸை வந்து ரொம்பவே சின்னதாக கையில் பார்த்தாலே ஒரு கப் கேக் அளவில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் இதில் நிறையா ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. ஸோ சாக்லேட் ஃப்ளேவர் தான் ட்ரை பண்ணியிருந்தோம், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் அங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்பாட் எங்கே போயிருந்தோம்னா ராக் ஆஃப் கேஷலுக்கு போயிருந்தோம். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்டன்னிங்கான ஆர்கிடெக்சர், அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சிட்டிக்கு நடுவில் ரொம்ப ஒரு மலை மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சிட்டிக்கு நடுவில் ஸோ நீங்கள் அந்த கேஷல்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பட் நாங்கள் போயிருந்த நாள் ரொம்பவே வெதர் நல்லா இல்லை. ஸோ அன்னைக்கு ரொம்பவே விண்டியாகவும் ரெய்னியாகவும் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ எங்களுக்கு லக்கும் இல்லை. ஸோ அந்த ராக் ஆஃப் கேஷில் சுற்றி பார்க்கறக்கு ஸோ அது க்ளோஸ்லேயும் இருந்துச்சு. ஸோ வெதர் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஸோ அது ஆப்ரேட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வெதரை பார்க்காம போயிட்டோம். அண்ட் ஆல்சோ கார்க்கில் இருந்த போதே கொஞ்சம் மழை அடிச்சுட்டு தான் இருந்தது அப்போவே. ஸோ ராக் ஆஃப் கேஷல் போகும்போது ரொம்பவே விண்டியாகவும் ரெய்னியாகவும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் உள்ள ராக் ஆஃப் கேஷல் எல்லாம் போய் சுற்றி பார்க்க முடியலை. ஸோ சரி போய் முன்னாடியாச்சும் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி இறங்கி நடந்து போய் மேலே வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தோம். ராக் ஆஃப் கேஷல் பற்றி சொல்லணும்னா அது ஒரு 1000 years ஆஃப் ஹிஸ்ட்ரி. அண்ட் இது ஒரு ரொம்பவே ஒரு ஸ்டன்னிங்கான ஆர்கிடெக்சர் அங்கே. அண்ட் கவுண்டி டிப்ரரியில் இருக்குது. ஸோ இது நீங்கள் கார்க்லேருந்து டப்ளின் போகிற வழியில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. ஸோ நேராக M50ல் வந்தீங்கனாலே அங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தால் போதும். ஸோ ராக் ஆஃப் கேஷல் வந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்பாட்டுக்கு ஆக்சுவலாக டிக்கெட்ஸ் வாங்கணும். ஸோ அடல்ட்ஸ்க்கு வந்து €8 அண்ட் சீனியர்
சிட்டிசன்ஸ்க்கு 6 euros அண்ட் ஸ்டூடெண்ட் சைல்டு அவங்களுக்கெல்லாம் 4 euros அண்ட் இங்கே ஒரு ஃபேமிலி பேக்காகவும் இருக்குது. ஸோ ஃபேமிலியாக ஒரு 2 சில்ட்ரன்ஸ் அண்ட் மதர் ஃபாதர் அந்த மாதிரி போகிறீங்கன்னா ஒரு 20 euros ஒரு ஃபேமிலி பேக்குக்கு. அண்ட் ஸோ டிக்கெட்ஸ் எடுத்து நீங்கள் உள்ள ஸோ இட் டேக்ஸ் லைக் 1 hour உங்களுக்கு எடுக்கும். ஸோ உள்ள ஃபுல்லாக சுற்றி பார்க்குறீங்கன்னா ஸோ நாங்கள் மலையில் போயிருந்தனால ஸோ அது க்ளோஸ்ட். ஸோ நாங்கள் எங்கனால உள்ளே போய் வீடியோஸ் எல்லாம் எதுவும் எடுக்க முடியலை. ஸோ நாங்கள் இங்கிலீஷ் மார்க்கெட் போயிருந்தோம் அண்ட் கவுண்டி டிப்ரரியில் ராக் ஆஃப் கேஷல் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ கார்க்கில் ஆக்சுவலாக இன்னும் நிறையா ஒரு 2-3 ஸ்பாட்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக இருக்குது. ஸோ நீங்கள் வெதர் சூப்பராக இருக்கிற நாள் பார்த்து சூஸ் பண்ணி ஃபுல்லாக கார்க்கில் இன்னுமே நீங்கள் ஒரு நிறைய ஸ்பாட்ஸ் கவர் பண்ணலாம். ஸோ ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ சம்மரில் உங்களுக்கு டே லைட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் 8 o'clock வரைக்கும் நீங்கள் பிளேசஸ் கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அண்ட் நாங்கள் போயிருந்தபோது ஸோ வெதருமே நல்லா இல்லை. ஸோ நாங்களும் டப்ளினுக்கு திரும்பணும் சீக்கிரம்னு சொல்லி கிளம்பிட்டோம். நாங்கள் ராக் ஆஃப் கேஷல் பார்த்ததுமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் ரொம்பவே அழகான ஒரு ரெயின்போ இருந்தது. ஸோ எங்களுக்கு ரெயின்போ எங்கள் கூடவே வர மாதிரியே இருந்தது. ஸோ ரெயின்போ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ போகிற வழி எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நிறையா வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் until then, have a safe travel. Bye.